தீபாவளிக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி போறதுன்னு தெரியல. ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய நிறைய காலேஜ் இருக்கிற ஒரு சிட்டில பொதுவாக மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கு பஸ்ல போறதுங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பஸ் நிறைஞ்சிருக்கிறத விட பஸ் ஸ்டாண்டே நிறைஞ்சிருக்கும். ஏன்னா பஸ்ல ஏறுறதுக்கே லைன்ல எல்லாம் நின்று போராடி பஸ்ல ஏறுற மாதிரி இருக்கும். புக் பண்ணியிருந்தா பிரைவேட் பஸ்ல ஏறி போறது தட்ஸ் ஃபைன். அதுவுமே புக்கிங்ஸ் எல்லாமே மினிமம் 1000 rupeesக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம டோட்டலா தவிர்த்துடுறது. அப்போ எப்படிதான் ஊருக்கு போறதுன்னு யோசிக்கிறப்போ நம்ம யூஸ்வலா போற மாதிரி அன்ரிசர்வ் ட்ரெயின்ல ஒரு 90 120 டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால ஏறினா அதுலயும் பயங்கர கூட்டம். சரி, அதுல ஏதோ ஒரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கிடைச்சது. அதுல உட்காந்து போனேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள். இந்த பாட்காஸ்ட் பத்தி இது வரைக்கும் பண்ண எபிசோட்ஸ், அடுத்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ அதுக்கடுத்து கிடா வெட்டு, இன்ஜினியர் டாக்டர், கேரளா போயிட்டு வந்து கேரளா, இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் என்ன பண்றது அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து பேசலாம். ரீசெண்டா அந்த நயன்தாரா, தனுஷ் இஷ்யூ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு அப்படின்னு பெருசா அதுல ஒரு சரி சாய்க்காமல் வேற என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் டிராவல், அதாவது ரயில் பயணம், அதை பத்தி பேசலாம். ஐயாவுக்கு வேற ஆடியன்ஸ் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்களுக்கு இந்தியன் ரயில்வேஸ், அதாவது இந்தியன் ட்ரெயின்ல வந்துட்டு பயணிக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனின் விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் a boy from மதுரை. ஸோ இந்த எபிசோட்ல நான் எந்த ட்ரெயின் பத்தி மென்ஷன் பண்றேன்னா, நான் யூஸ்வலி டிராவல் பண்ற கோயம்புத்தூர் டு மதுரை அன்ரிசர்வ் ட்ரெயின் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா அன்ரிசர்வ் ட்ரெயின் எப்படி இருக்கும்னா, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு சைடு வந்துட்டு சிங்கிள் சீட்டடா இருக்கும், ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி, 2 people ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படியே பேரலா 4 people ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பேக் தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்குள்ள போனீங்கன்னா என்னமோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாம்பேக்கு வந்த மாதிரி நம்ம பேக் எல்லாம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட்டே எடுக்கலனாலும், நம்ம போயிட்டு இனிமேல் தான் பிளாட்ஃபார்மை பார்க்கணும்னாலும், ட்ரெயின் எடுக்க 3 நிமிஷம் தான் இருக்குனாலும், நம்ம அந்த கூட்டத்துல பேக்கை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். இப்படி ஒரு வழியா நம்ம பேக்கையும் ஸ்கேன் பண்ணிட்டு டிக்கெட்டையும் எடுத்துட்டு ட்ரெயினையே கண்டுபிடிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் மாத்தத்துல ஓடி போய் நம்ம ட்ரெயின்ல ஹப்பா அப்படின்னு உட்காந்தோம்னா எதிர்த்தாப்புல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எப்பயுமே ஜன்னல் சீட்டுக்கு தான் முந்தி அடிச்சுட்டு போய் உட்காருவோம். அப்படி அந்த ஜன்னல் சீட்டை வந்துட்டு நம்ம தனி சீட்டா இருக்குன்னா நம்ம மட்டும் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி அந்த தனி சீட்ல போயிட்டு நம்ம அப்படி ஜாலியா உட்காந்தோம்னா ஆப்போசிட்ல யாரும் வராத வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம். யூஸ்வலி இந்தியன்ஸ் அப்படியே பேக் கீழே வச்சுட்டு, இல்ல பேக் எதிர்த்தாப்புல வச்சுட்டு அப்படி நம்ம கால் மேல கால் போட்டு இந்த சீட் மேல காலை வச்சுட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து போகணும் தான் நினைப்போம். அன்பார்ச்சுனேட்லி யாராச்சும் வயசானவங்களோ இல்ல மிடில் ஏஜ்டோ சம் ரேண்டம் பீப்புள் வந்து பக்கத்துல அவ்வளோ ஒரு பெரிய சீட்டே ஃப்ரீயா இருந்தாலும் அந்த தனி சீட்ல தான் உட்காருவேன்னு வந்து உட்காருவாங்க. ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நம்ம டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு அவங்கள பாட்டுக்கு உட்கார விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ ட்ரெயின்ல ஏறணும்னா எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா, ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அந்த ஒரு அப்படின்னு ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெயின்ஸ் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸஸ் வச்சு அப்படியே அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் போக மேல குட்டி குட்டி டிவிஸ் இருக்கும். ஸோ அந்த டிவிஸ்ல ஏதாச்சும் ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கும். அந்த விளம்பரம் ஓடிட்டு இருக்க ஒரு பக்கம் கீழே அதே பிளாட்ஃபார்ம்ல ஃபுட்ஸ், அங்க நிறைய ஃபுட்ஸ் வந்துட்டு வித்துட்டே இருப்பாங்க. நிறைய ஃபுட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு பெரிய கூடையில குட்டி குட்டி கப்ல ஃப்ரூட்ஸ் குட்டி குட்டியா அப்படியே அழகா வெட்டி அதுக்குள்ள வச்சு அதை வித்துட்டு வருவாங்க. அண்ட் பேக்டு ஃபுட்ஸ், சிப்ஸ், அந்த மாதிரி சில பேக்டு ஃபுட்ஸ் வந்துட்டு வித்துட்டு வருவாங்க. அண்ட் டீ, காஃபி, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல வச்சு லஞ்சே அப்படியே பேக் பண்ணி வெல் பேக்ட் இந்த சில்வர் ஃபாயில்ல பேக் பண்ணி வித்துட்டு வருவாங்க. அதெல்லாம் அப்படியே ட்ரெயின் நிக்கிறப்போ ட்ரெயின்குள்ள எல்லாம் எடுத்துட்டு பேசஞ்சர்ஸ் விற்கிறதுக்கு வருவாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு men fear nothing அப்படின்னு கெத்தா உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சத்தத்தை கேட்டோடனே முடிச்சுட்டு இருக்கவங்க கூட தூங்குற மாதிரி நடிப்பான். அண்ட் தட் இஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அகாஸ். என்னன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே கேஷுவலா உட்காந்துருப்போம், திடீர்னு வந்துட்டு கை தட்டுற சவுண்டு கேட்கும். அப்போ ஐயோ அவங்க வந்து நம்மகிட்ட காசு கேட்பாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் உருவாகும். அப்போ அப்படியே நம்ம தூங்குற மாதிரி நடிக்கிறதுல ஃபோன் சீரியஸா ஃபோன் பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கூட கண்டிப்பா நம்மளை குறுக்க மாதிரி கையை தலையில கை வச்சு ஏதாச்சும் காசு கேட்டே தீருவாங்க. வேற வழி இல்ல. சில சமயம் தம்பி அக்காக்கு காசு கொடுப்பா நான் அவங்களே கேட்கிறப்போ நம்மளும் வேற வழி இல்லாம போட்டுதான் ஆகணும். நீங்க தூங்குற மாதிரி நடிக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா. ஆனா ட்ரெயின் ஏறணும்னே யாரும் தூங்க மாட்டாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ
ஜோக்ஸ் அப்பார்ட். இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அப்படியே ட்ரெயினோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு பச்சை கலர்ல கொடி காட்டுவாங்க. ஸோ அப்படியே ட்ரெயின் ஹார்ன் ப்ளோ ஆகும். அப்படியே ட்ரெயின் மெதுவாக பிளாட்ஃபார்ம்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே போறப்போ அந்த சிட்டி ஏரியாலாம் கொஞ்சம் போறப்போ மெதுவா அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவுட்டர் ஏற ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஸ்பீட் ஏறும். ஸோ ஜன்னல் சீட்ல உட்காந்துருந்தாலும் சரி, நான் பேகை வச்சுட்டு போயிட்டு நான் நிக்கதான் செய்வேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அந்த டோர் பக்கத்துல போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிலுன்னு காத்தடிக்கும். காத்துல முடியலாம் கலையும். அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ கோயம்புத்தூர் சைட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரிஸா இருக்கும், சீனரிஸா இருக்கும், அழகழகான வயல்கள், அப்படியே விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள், அந்த அந்த சீனரி பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அது வர்ணிக்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் யுவர் ஐஸ். அது மாதிரி ஈவினிங் டைம்ல கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு அழகான சன்செட் எல்லாம் பார்க்கலாம். அது ஒரு இட்ஸ் பிளசன்ட் ஈவினிங். எனக்கு கரெக்டா அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த நேச்சர் லவர்ஸ், சீனரி லவர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்லாம் கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் அவங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரிஸ்லாம் கடந்து நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய ரயில்வே கேட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அந்த ரயில்வே கேட்ஸ்லாம் பார்க்குறப்போ நிறைய பீப்புள் அந்த கிராசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஜன்னல் வழியா பார்க்குறப்பவும் சரி, இல்லை அந்த ட்ரெயின் டோர் ஓரமா, அந்த கம்பார்ட்மெண்ட் டோர் ஓரமா நின்று நம்ம பார்க்குறப்பவும் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாலும் உலகம் அதை தாண்டி நமக்கு ரொம்ப பெருசான ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ஓவர் திங்கரா இருந்தா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் வந்துட்டு நமக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே மெதுவா அடிக்கிற காத்துக்கு காதுல ஒரு ராஜா சாங்கு, ரஹ்மான் சாங்கு கேட்டுட்டு போறப்போ அப்படியே நல்லா பிளசண்டா இருக்கும். இதே உங்களுக்கு பக்கத்துல பேரலா ஒரு ட்ரெயின் ட்ராக் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல இருந்து ஒரு ட்ரெயின் வரும். அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே படக்குன்னு எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல திரும்பி இந்த சைடு காத்தடிக்கும். ஏன்னா நம்ம ட்ரெயின் டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு சைடாக நமக்கு காத்தடிக்கும், அந்த ட்ரெயின் ஆப்போசிட்ல வரும்போது இந்த சைடு அது டிராவல் ஆகிறதுனால ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் வந்துட்டு நம்ம மேல அடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த ட்ரெயின் வர அந்த அது ஸ்பீடா போறப்போ, நம்ம ட்ரெயின் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும். கொஞ்சம் படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா, பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் என்னதான் நான் அதை பத்தி இவ்வளவு விவரிச்சு சொன்னாலும், டோர் பக்கத்துல நின்று போறது ஒரு ரிஸ்கான ஒரு ஜேர்னி. ஸோ பெட்டர் கெட் சீட்டட் வித் விண்டோ சீட்ஸ். ஸோ அந்த மாதிரி விண்டோ சீட்ஸ்ல உட்காந்து போறதுனாலும் உங்களுக்கு அந்த டோர்ல நின்று பார்க்குற அந்த வியூ வந்துட்டு குறையாம இருக்கும். ஸோ அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அப்போ ஃபேமிலிஸா வந்திருப்பாங்கல்ல, ஸோ இப்போ எனக்கு பேரலா அந்த சைடு வந்துட்டு 4 பேர் உட்கார்ற மாதிரி சீட் இருக்கும்ல. நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தபோது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட பையன், அப்புறம் அந்த ஹஸ்பண்டோட அம்மா, லைக் ஒரு 4 பேர் வந்துட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையனுக்கு வந்துட்டு பிஸ்கட் கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்கள சேர்ந்து சாப்பிட்றாங்க. லைக் அப்புறம் அந்த சின்ன பையனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, லைக் பேக்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கி ஐ மீன் பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறான், அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறான், அவங்க பாட்டி கிட்ட சண்டை போடுறான், அவர் பாட்டி கூட விளையாடுறான். அப்புறம் அப்படி திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பாக்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ஃபேமிலியே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுது. அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நாஸ்டால்ஜியாவா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ஃபேமிலியோட ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தப்போ இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நான் கெயின் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நான் ஒரு காலேஜ் பையனா நான் ஊர் டூர் போகும்போது அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு சின்ன நாஸ்டால்ஜியா ஹிட். ஸோ அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு, டைமும் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போதான் அந்த ட்ரெயின் அண்ட் டைம் மூவ் ஆகிறதுக்கான அந்த ஒரு கனெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அந்த ட்ரெயின் மாதிரி தான், நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம வாழ்க்கையை ஓட வைக்கிற அந்த டைமும் சரி, ட்ரெயின் மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே ட்ரெயின் ட்ராவல் போயிட்டே இருக்கும்போது ஒரு சன்செட் ஆகும். அந்த சன்செட்லாம் முடிஞ்சு ஸ்டில் நம்ம நைட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த சீனரிஸ்லாம் நமக்கு அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம இறங்க வேண்டிய அந்த ஃபைனல் ஸ்டேஷன் வரும்போது எல்லாருமே அப்படியே பேக்கை தூக்கிட்டு இறங்குறதுக்கு ரெடியாக நிற்பாங்க. அண்ட் அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வந்து நிற்கும் இல்லையா. இறங்குறதுக்கு ரெடியாக நிற்கிற சில அறிவாளிங்க ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் இறங்காம சரி மெதுவாக தானே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே குதிச்சிருவானுங்க. அது தப்பு தான். என்னதான் இவ்வளவு மெதுவா இருந்தாலும் நின்னதுக்கு அப்புறம் இறங்குறதுல என்ன இப்போ அவசரம்? இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்தவன் அந்த இறங்குற அந்த கொஞ்ச நேரம், அந்த ட்ரெயின் நிக்கிற அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டானா? ஸோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள். இப்போ இது எப்படி வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிற ட்ரெயின் டிராவலோட இது டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னா, வெளிநாடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இட்ஸ் ஃபுல் ஏர் கண்டிஷன்ட் சேர் கார்ஸ் ஆர் ஸ்லீப்பர்ஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியல. சேர் கார்ஸ் வந்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டட் கிளாஸ் டோர்ஸ் அண்ட் கிளாஸ் விண்டோஸ்னால ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பாக்டா வச்சிருப்பாங்க. லைக் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க.
அந்த விதத்துல எல்லாமே இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் நீட் கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. பட் அந்த ஒரு சராசரி இந்தியன் காமன் மேன் டிராவல் பண்ற அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஸோ that's it for this episode. ஸோ அடுத்த எபிசோட்ல நான் வேற ஒரு நல்ல டாபிக் கூட வந்து பார்க்குறேன். Until then, bye from Harish.